கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 21 38வது வசனம், பிரியமானவர்களே, உலக பிரகாரமான இந்த கவலைகளில் நீங்கள் மூழ்கி போகாதபடிக்கு விழித்திருந்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கவலை என்று சொல்கிறது ஒரு மனிதனை மூழ்கடித்து அவனை அழிக்கும் வரை விடவே விடாது. இந்த கவலைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா இந்த கவலைகள் நம்முடைய சரீரத்தில் பல வகையான நோய்களை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், இன்னும் பல கேன்சர் போன்ற நோய்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கவலை. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த உலக பிரகாரமான கவலைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அந்த கவலை உங்களை கண்ணீரில் அழுத்தி உங்கள் குடும்பத்தையே அமிழ்த்து போட வல்லமை உள்ளது. அப்போ இதுக்கு என்னங்க பண்ணுறது? இந்த கவலையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணி பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உலக பிரகாரமான இந்த கவலைகளை மேற்கொள்ள வேணும்னா இதற்கு மேலான ஒரு வல்லமை நமக்குள்ளே வரணுங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு மேலான ஒரு வல்லமையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க காத்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஜெயித்து நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகாதபடி நம்மை தடை செய்வது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உலக பிரகாரமான கவலைகள். இந்த உலக பிரகாரமான கவலையை நம்ம மேற்கொள்ளணும். அதுக்கு நம்ம இந்த மேற்கொண்டு ஜெயமாக்குவதற்கு நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள். அதுதான் சொல்கிறாரு 21:33 லூக்காவில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, இந்த உலகம், வானம், பூமி எல்லாம் அழிஞ்சிடுங்க, ஆனால் என்னுடைய வார்த்தைகளை ஒரு நாள் அழியாது. இந்த வார்த்தை நம்ம உயிராக வைத்து கொள்ளும். இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பூட்டும், கவலைகளிலிருந்து மறக்க வைக்கும். இந்த வார்த்தைகள் நம்மை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இந்த வார்த்தைகளை யாருமே அழிக்க முடியாதுன்னு இயேசப்பா சொல்கிறார். இந்த வார்த்தைகள் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும்போது, இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவுக்கு கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே மெய்யான உணவு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பெயர் என்னென்னா வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் உண்ணும்போது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்ணும்போது அவருடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் உண்டால் பிழைப்பீர்கள்னு சொன்னார் இல்லையா? அதுபோல் அவருடைய வார்த்தையாகி இந்த மாமிசத்தை நம்ம உண்ணும்போது நம்ம பிழைச்சிக்குவோங்க. நம்முடைய இருதயத்தில் அப்படி வல்லமுள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம நிரப்ப 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 நம்ம பிழைத்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள வார்த்தைகளால் நம் இருதயத்தை நிரப்பும் போது அந்த வார்த்தையுடைய வல்லமையானது நம்மை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும், நம்மை தீமைகளிலிருந்து காத்துக்கொள்ளும். இந்த உலக பிரகாரமான அந்த கவலைகளிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க வல்லமை உள்ளது இந்த தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகள். எனவே இந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்வோம். தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து அறிவோம். தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வசனங்கள் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த வசனத்தால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய வல்லமுள்ள வசனங்களால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம்னா நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் நமக்கு முன்பாக வருகிற கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் நம்ம துடைச்சி போட முடியும். அதை ஜெயம் கொள்ள முடியும். அதான் சொல்கிறாரு பாருங்கள், நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், வெற்றியோ கர்த்தரால் வரும். அந்த ஆயத்தப்படணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனுடைய வசனங்களை தேடி ஆராய்ந்து அதை நமக்காக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, நம்ம ஆயத்தப்படும் போது வெற்றியை கர்த்தர் தருவார். அந்த வெற்றின்னு சொன்னால் இந்த உலகத்தை நாம் ஜெயிப்பது. இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்கள், பாடுகள், கவலைகள், கண்ணீர், இவை எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க நமக்கு வல்லமை தருவது இந்த வல்லமுள்ள வார்த்தைகள். எனவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நமக்கு கண்களுக்கு முன்பாக வருகிற வார்த்தைகள், நமக்கு ஃபோனில் சில பேர் இந்த வார்த்தைகளை அனுப்புவாங்க, சின்ன சின்ன வீடியோக்களை அனுப்புவாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியத்தெல்லாம் அனுப்புவாங்க. அதை நம்ம படித்து அசட்டை பண்ணாமல் விடாதபடிக்கு அதை தியானித்து எனக்கான வார்த்தை என்று அதை எடுத்துக்கொள்ளும் போது தேவன் நம்மை பலப்படுத்தவும், அவர் நம்மோடு கூட நடந்து நம்மை ஆதரிப்பார். பாடுகள் வரும்போது இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும். நமக்கு போராட்டம் வரும்போது இந்த வார்த்தைகள் நம்மை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். எனவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுப்போம். இந்த வார்த்தைகளை தியானிப்போம். இந்த வார்த்தைகளை நமக்கானதாக மாற்றி
நமக்கு முன்பாக வருகிற இந்த கவலை கண்ணீர் போராட்டத்தை ஜெயிக்க இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக மாறுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். God bless you.